எவனாவது ஆபாயில வந்து அப்படி எடுப்பான். வேற லெவலில் இருக்கு. நீங்கள் எந்த கடைக்கு போனாலுமே ஆஃப் ஆயில் ட்ரை பண்ணுங்க. எவ்வளோவுமே சாப்பிட்ருக்கோம். டோட்டல் பில்லு 500 ரூபா. இதெல்லாம் இதுக்கு எதுக்குன்னா நீங்கள் கடைக்கு வரணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஹலோ கைஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியில் போய் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ அந்த விலாகை தான் வந்து ஒரு ஃபன்னியான விலாக எடுக்கலான்னு இருக்கோம். ஸோ நாங்கள் 4 பேர் தான் இன்றைக்கி வந்து போகிறோம். இது ஆக்ஷன் மேடம். ஸோ எங்கே போகிறோம், எதில் போகிறோன்றது அப்படியே ஃப்ளோவாக பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருக்கோம்னா ஓகே, இதுக்குள்ளே வீடியோ பிடிக்காது, சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்னூரில் இருக்கிற கடைக்கு தான் வந்து புரோட்டா சாப்பிட போகிறோம். உங்களுக்கு காந்திபுரத்தில் ஏதாவது பெஸ்ட்டான புரோட்டா கடை தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த கடையை போய் கண்டிப்பாக நாங்கள் கவர் பண்ணுறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வெளில போனாலும் ஹெல்மெட் ஞாபகமாக போட்டு போங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். மதுரை ஸ்ரீ செல்வம் யூனியன் பிளஸ். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னூரில் இந்த ஐசிஐசிஐ பேங்க் இருக்குல்ல, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் வந்து புரோட்டா வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து புரோட்டா கேட்டிருக்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் பிரித்து ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க. அந்த அடுப்புலையும் பார்த்தீங்கன்னா புரோட்டா ரெடியாக இருக்குது எடுத்து போடுறதுக்கு. அவ்வளோதான், ஆனியன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கருவேப்பிலை, தக்காளி திருக்கி அடிக்கிறாங்க. தூக்கி அடிக்கிறாங்க. அம்மன் துவைக்கிறாருல புரோட்டா போட்டு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. அது பேர் நம்ம முட்டை தோசை ரெடி, கரெக்டாக இருக்குது. ஆனால் புரோட்டா கொஞ்சம் வேகமாக தான் இது போடுறா. இது எல்லாமே எனக்கு தான். கலக்கி எனக்கு, ஆப்பாயில் எனக்கு, ஆம்லெட் ஆட் பண்ணால் சாப்பிட்லாம். ஓகே ரெடி தம்பி. நீங்கள் கொத்து தம்பி கொட்டணும். நீங்கள் வந்து ஆட்டக்கூடாது, சும்மா பிடிச்சி. அடேங்க அப்பா. ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புரோட்டா வந்து பிச்சு போட்டுக்கலாம். எனக்கு புரோட்டா ஆடிடுச்சுங்க. வீடியோ எடுத்து முடிக்கிறதுலேயே புரோட்டா ஆடிடுச்சு. நான் ஒரு கிரேவி தான் இருக்கா? சிக்கன் கிரேவி இருக்குது, மட்டன் குழம்பு இருக்குது. ரெண்டும் கிடைக்குங்களா? இது கொடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் மட்டன் கிரேவிங்களா? ஃபஸ்ட்டு சிக்கன். இப்போ வந்து இது எல்லாமே நீ தான் பார்த்துற. ஆமாம்மா. இல்லை புரியல. அப்படிலாம் நான் சொல்லலையே. ஊற்றுங்க. உங்களுக்கு யாருக்கா மட்டன்? இன்னொரு ஆஃப் பாயில் மட்டன். இப்போ வந்து ஆஃப் பாயில் ரவுண்ட் கரெக்டாக சாப்பிட்ணும் இந்த டைமு. ஐயோ ரெடியாக இருக்கு. கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்டே இதை கத்துக்கிடணும். வேற லெவலில் இருக்கு. நீங்கள் எந்த கடைக்கு போனாலுமே ஆஃப் ஆயில் ட்ரை பண்ணுங்க. நான் எல்லா கடையிலையும் ஒரே முட்டை தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த கடை வந்து புரோட்டா சூப்பராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டுருக்குறோம் ஒரு டைம். ஸோ அதனால தான் நம்பிக்கை அந்த கடைக்கு வந்தோம். ஏன்னா இது எனக்கு கிரேவி இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும். அதனால் அப்படியே கிளம்பி வந்துட்டு அவங்ககிட்ட பர்மிஷன் மட்டும் வாங்கினோம். சூப்பராக பேசுனாங்க. நீங்கள் தானே வீடியோ எடுக்கிறீங்க, எடுத்துக்கங்க. சிக்கன் இருக்குங்களா? சிக்கன் ஃப்ரை இருக்குது, மட்டன் ஃப்ரை இருக்குது, குடல் ஃப்ரை இருக்குது, பெப்பர் சிக்கன் இருக்குது, சில்லி இருக்குது. என்ன சாப்பிட்லாம்? சில்லி சிக்கன். ஓகே. சில்லி சிக்கனா? சில்லினா என்னது? எண்ணெயில் இது பொரிச்சு எடுத்து சிக்கன் தானே? ஓகே. ஆனியன் போட்டு பெப்பர் போட்டு. அது அவர் என்னைய குழப்பி விட்டு போகிறாருலாம். சில்லி வேறு சில்லி சிக்கன் வேறையம்மா.
சில்லியா சிக்கனான்னு கேட்குறாரு. ஒருவேளை கிரேவியும் ஃப்ரையும் இருக்கும். சிக்கன்னா கிரேவியும், சில்லினா எனக்கு ரொம்ப நேரமா சிக்கன் மட்டும் தான் காதுல கேட்டு இருக்கு. முட்டை தோசை இருக்கணும். நான் எவனாவது ஆபாயில வந்து அப்படி எடுப்பாங்க. இங்க ஆபாயில் சாப்பிட தெரியலைங்க, என்னங்க பண்றதுக்கு? என்னடா ஏ நீ உடச்சு சாப்பிட்டேன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லி தான் ஆகணும். ஆனால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுமா? டேஸ்ட் என்ன மாறவா போகுது? ம் அப்படி சொன்னேன். முட்டை தோசை மட்டும் அவ்வளோ. கலக்கி ஒன்று வேண்டாம், முட்டை தோசை சொன்னா. ஆ முட்டை தோசை. என்னது முட்டை தோசை. இப்போதான்டா சொன்னேன். கிரேவி வந்து மனசார வச்சுட்டு போயிருக்கிறாங்க. சும்மா ஊற்றி குடிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து வச்சிருக்கிறாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையில. சிக்கன் யார் யாருக்கணும்? எல்லாத்துக்குமா? இல்லை எனக்கு புரியல. இந்தாங்க என்ன பண்றது? கூட முட்டை தோசை சாப்பிட்றோமா குழம்பு? குழம்பு எடுத்துக்கலாம். குழம்பு மட்டன் குழம்பு. உங்களுக்கு சாம்பார் குழம்பு. குழம்பே ஓகேங்க. சட்னி வேணுமா? போதுங்கண்ணா, போதும். அடுத்து புரியல. இதுக்கு எதுக்குன்னா நீங்க கடைக்கு வரணும். சாப்பிட்ற பிளைன் தோசை வீட்டில் உட்காந்து சாப்பிட வேண்டியதுண்டா. ஒரு மீன் வரும்ல, வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு, ஆனால் கடைக்கு போய் சாப்பிட்டேன். கடையில் என்ன சாப்பிட்டீங்க? 2 தோசை சாப்பிட்டேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. பிளைன் தோசையை சொல்லி தொலைக்கிறேன். எனக்குலாம் வேணாம். எனக்கு பிளைன் தோசை வேண்டாம்னு தான் சொன்னேன், சாப்பிட வேண்டாம்னு தான் நான் சொல்ல. இங்கே வச்சுருங்க. அப்படியே சும்மா வச்சுருங்க. அப்படியே வச்சுருங்க. நான் இன்னும் ஒரு பிளைன் மட்டும் வரணும். அவன் சாதம் மட்டும் வரணும். ஓகேங்க. தோசை ஒரு ஆஃப் பாயில் இன்னும் வரல. சொல்லிடுது. ஓகே ஓகே. சாம்பார் மட்டும் வேண்டாம். குழந்தை ஓகே தான். இப்போ வந்து நம்ம வந்து பே பண்ணலைன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம இல்லை, நீ. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஏன்னா நாங்கள் சாப்பிட்டது நான் பே பண்ணிட்டு போயிடுவேன். என்னடா சொல்ற? கைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசின 5 நிமிஷம் ஃபுட்டேஜ் வந்து கட் ஆயிடுச்சு. கோவிந்தா கோவிந்தா. என்ன சொன்ன பண்ண வேணாம், அது அவ்வளோதான் முடிஞ்சு. முன்னாடி போலாமா? அபாயில் சாப்பிட்டீங்க? அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. ரச்சித்து சரி, இப்போ சொல்லுங்கள், யார் யார் எவ்வளோ எவ்வளோ சாப்பிட்டீங்க? பில்லு மட்டும். ஃபஸ்ட்டு 8 பரோட்டா, மொத்தமாக 8 பரோட்டா, 7 முட்டை, 1 கொத்து, 2 முட்டை தோசை, 1 கல் தோசை, 1 பிளைன் தோசை, 1 சில்லி சிக்கன். வேற நல்லா யோசிக்க. புரோட்டா, இது ஒரு பில்லா போட்டுருங்க. பார்சல் தனியாக கொடுத்துருவோம். இல்லை, அது தனியாக பேமெண்ட் பண்ணுவோம். டோட்டல் பில்லு 500 ரூபா. இதெல்லாம் பார்சல் வாங்கியிருக்கோம், பார்சல் தனி. இந்த கடை எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த்தாக இருக்கும் ஃபுட்டு. இந்த மாதிரி ஜாலியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய். ஹலோ கைஸ், இவர் தான் என் தம்பி மாரி செல்வம். இப்போ உங்கள் முன்னாடி வந்து பாட்டு பாட போகிறோம். அவங்க சாப்பிட்டுக்கிட்டு உங்களுக்கு என்ன தலையெழுத்த நம்ம கூட சாப்பிடாம இருக்கோம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. மார்பலா இந்த கல்லு? மார்பல்லாம் என்னடா பேசுறடி? மார்பல்லாம் இருக்காதுடா. படிடா. மட்டும் 60 ரூபாய். எனக்கு புரியல, கடை ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிய. வேணாம். அவருக்கு அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்றாரு. ஆமாம், நீங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க அவரு. இந்த மாதிரி ஒருத்தன் இலையில வந்து ரெண்டு கார்னரில் தேங்காய் சட்னி டயகனலாக எடுத்து சாப்பிட்டு இருக்காரு.